Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy and the fulfillment. பிரைஸ் தி லார்ட். பேசும் நிழல்கள் இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நிழல் போன்று இருக்கிற தேவ மனிதர்களை எடுத்து நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு நம்ம யாரை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2-26 இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஃபேமிலியை எடுத்துதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவங்களுடைய பேரு ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. இவங்க ஒரு கணவன் மனைவி. ஆக்கில்லா அப்படிங்கிறவரு அந்த சகோதரன், அவங்களுடைய மனைவி பேரு பிரிஸ்கில்லா. இந்த குடும்பம் கர்த்தருக்கு எப்படியெல்லாம் பயன்பட்டாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இவங்க ஒரு யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க. ரோம்ல இவங்க ஃபேமிலி வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ அந்த நாட்கள்ல அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி அங்க அறிவித்தது நிமித்தமாக யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய யூத பாரம்பரியத்துல இருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இது அந்த தேசத்தை அரசாண்ட கிழவதுயு ராயன் அப்படிங்கிற அரசனுக்கு பிடிக்கல. அந்த ராஜாவுக்கு பிடிக்காம அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யூத ஜனங்களை இந்த தேசத்துல இருந்து நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறத பார்க்கிறோம். இதன் அடிப்படையில தான் ஆக்கிலா, பிரிஸ்கிலா இவங்களுடைய ஃபேமிலி இன்னும் நிறைய பேரு இத்தாலியில இருந்து அவங்க புறப்பட்டு வெவ்வேறு இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க. அப்படி அவங்க அங்கிருந்து கிளம்பி கொரிந்து அப்படிங்கிற பட்டணத்துக்கு வந்து செட்டில் ஆன ஃபேமிலி தான் இவங்களோடது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு வந்த கூடார தொழில இந்த கொரிந்து பட்டணத்துல அவங்க கண்டினியூ பண்ற அந்த பிசினஸ் அவங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய ஃபேமிலி பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர். நான் சொன்னேன், இந்த ஆக்கில்லா பொந்து தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர். இவங்க அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸாக டென்ட் மேக்கர்ஸாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அவங்க டென்ட்டை அவங்க வடிவமைச்சு அதை விற்கிறத ஒரு தொழிலாக அவங்க செய்யறாங்க. இதே தொழிலை தான் பவுலும் செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பவுலும் கொரிந்துல இவங்களை மீட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இவங்களை மீட் பண்ணி அவங்க ஃபேமிலி கூடயே பவுலும் போய் தங்கி இருந்து அவங்க செஞ்ச அதே பிசினஸ், அந்த டென்ட் மேக்கர்ஸ் அந்த பிசினஸ் இருக்குல்ல, அந்த கூடார தொழில், அதை பவுலும் அவங்க கூட சேர்ந்து அந்த இடத்துல தங்கி செய்யறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கூடார தொழில் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு போர்ட்டபிள் பிசினஸ் இல்லையா? அவங்க எங்க போனாலும் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்க. அந்த நாட்கள்ல பவுல் அவங்க கூடவே தங்கி இருந்ததுனால கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வல்லமை உள்ளவர்களாக, வைராகியம் நிறைந்தவர்களாக அப்படி உருவாக்குனதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்கள தேவன் முன் குறித்ததுனால இந்த பிசினஸ் நிமித்தமாக பவுலும் அந்த ஃபேமிலியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தி அவங்கள தன்னுடைய ராஜ்யத்தின் வல்லமைக்கென்று வல்லமையாக பயன்படுத்தினதை அந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-5 இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பம் பவுலுக்கு ஒரு நல்ல உடன் ஊழியர்களாக கூட நிற்கிற வைராகியம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. உபத்திரவங்கள் அந்த நாட்கள்ல நிறைய இருந்துச்சு. நான் சொன்னேன், யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு அதிகமான உபத்திரவத்தை ஒவ்வொருவருமே ஃபேஸ் பண்ணாங்க. அப்ப இந்த உபத்திரவ நாட்கள்ல பவுலுக்கு இந்த குடும்பம் கூட உடன் நின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தா, பவுலனுடைய ஊழியத்திற்காக பவுலுக்காக தன்னுடைய பிராணனையும், அதாவது தன்னுடைய கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். அந்த அளவுக்கு தன்னோட உயிரை கூட ஊழியத்திற்காக கொடுக்கிறதுக்கு அவங்க வைராகியம் நிறைந்தவர்களான ஒரு தேவ பிள்ளைகளாக, உடன் ஊழியர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது குறித்து பவுல் சாட்சி கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்த புறஜாதியாரான சபையும் நற்சாட்சி கொடுத்திருக்கிறத அந்த ரோமர் 16ஆம் அதிகாரம் அந்த 3-5 வசனங்கள் அதுல நம்ம வாசிக்க முடியும்.
அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும்னு சொன்னா, அந்த நாட்கள்ல நான் ஏற்கனவே நம்ம பழைய நிகழ்ச்சிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம், சபைகள் அப்படின்னு சொல்லி தனியா கட்டடங்கள் கிடையாது. வீடுகள்ல தான் ஜனங்கள் கூடி சபை போல ஆராதிக்கிறது வளர்க்கும். அதே அடிப்படையில இந்த ஃபேமிலி ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய குடும்பத்துல சபை கூடி வருதல அவங்க வீட்டுல வச்சு நடத்தி கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு ஹவுஸ் சர்ச்சாக அவங்க வீட்டில் நடந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மூலமா தான் நிறைய ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க வழி நடத்தினாங்க. நிறைய ஜனங்களை விசாரிக்கிறது, தன்னுடைய வீட்டில் அவங்கள சேர்த்து கொள்றது, கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்களை உருவாக்குகிறது, இப்படி ஒரு உன்னதமான பணியை இந்த குடும்பம் செய்து கொண்டு வந்தது. அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த உபத்திரவங்கள்ல நம்ம சில காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவங்க ஃபேமிலி என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு ஃபேமிலி ஹப்பாக, ஒரு பிரேயர் ஹப்பாக இருந்துச்சு. அப்ப கண்டிப்பாக இவங்க ஃபேமிலியை, இவங்களுடைய வீட்டை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அது எவ்வளோ வந்தாலுமே இவங்க வைராக்கியமாக மிரட்டல்களும் தடைகளும் கொலை மிரட்டல்கள் இப்படி நிறைய வந்தா கூட இவங்க தைரியமாக அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ற குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6-13 இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பவுலுக்கு எதிராக அந்த யூத ஜனங்கள் எல்லாம் எதிர்த்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கூடி வருகிறத பார்க்கணும். நீங்க பேசுறது கர்த்தருக்கு விரோதமானது, விகற்பமான காரியத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக, பவுலுக்கு எதிராக அந்த முழு யூத கோத்திரத்தாரும் அவங்க எழும்பி வந்து சண்டையிடுறத பார்க்கிறோம். நியாயாசனம் வரைக்குமாக பவுலை கூட்டிட்டு போய், இவர் செய்யறது தப்பு, நீங்க எனக்கு நியாயம் செய்யுங்க, இவர் தண்டிங்க அப்படின்னு சொல்லி பவுல யூதர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒரு மனிதனை எதிர்க்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த இடத்துல இந்த குடும்பம் பவுலுக்காக வைராக்கியமாக நின்றாங்க. அப்படி பாருங்களேன். அப்ப உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த எந்த இடத்துலயுமே அவங்க பின்னிட்டு திரும்பல. இந்த உபத்திரம் வந்துருச்சு, பவுலுக்கு தானே பிரச்சனை, நம்முடைய குடும்பம் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பவுலை விட்டு அவங்க தள்ளி போகல. கடைசி வரைக்குமாக கூடவே இருந்த நல்ல ஒரு உடன் ஊழியர்களாக இருந்தாங்க. ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரி, இந்த குடும்பம் ஆக்கிலா பிரிஸ்கிலா இவங்க 2 பேரும் செய்த ஊழியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலுக்கு ஒரு நல்ல உடன் ஊழியர்களாக கூடவே இருந்தாங்க. எல்லா விதத்திலையுமே அவங்க உறுதுணையாக உடன் நின்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கலாம். இவங்க செய்தது நல்லா பார்க்கணும்னு சொன்னா ஒரு செல்ஃப் ஃபண்டட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் ஃபண்டட் மினிஸ்ட்ரினா என்னன்னா, அவங்களே கூடார தொழில் செய்து அதுல வருமானத்தை ஈட்டி அதை எடுத்து கொண்டு போய் ஊழியம் செய்யறது. எந்த நிறுவனத்திட்டையோ இல்ல மற்ற ஜனங்கள்கிட்டயோ அவங்க பணத்தை வாங்கி செய்யல, இவங்களே பணத்தை வருமானத்தை ஈட்டி அந்த ஊழியத்தை நிறைவேற்றணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பவுலை தன்னுடைய வீட்டுல ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து வைராக்கியமாக ஊழியம் செய்தாங்க. 2வது அவங்க செய்த ஒரு உன்னதமான ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, தங்களுடைய வீட்டை ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆலயமாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தன்னிடம் இருந்த என்னென்னலாம் அவங்க கிட்ட இருந்துச்சு, தன்னிடம் இருந்த வீடா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இதை எல்லாத்தையுமே தேவனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணி போனாங்களோ, அந்த ரோம் தேசமா இருக்கலாம், அதே போல கொரிந்து பட்டணம், இனி அடுத்து எபேசு பட்டணத்துக்கு அவங்க புலம்பெயர்ந்து போனாங்க. அப்படி அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற ஜெப ஆலயமாக தன்னுடைய வீட்டை அவங்க தெரிந்து கொடுத்தாங்க. அப்ப அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கடந்து வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க ஒரு கருவியாக பயன்பட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். ஒரு ஹவுஸ் சர்ச் நடத்தி எல்லா இடத்துல போற இடத்துல எல்லாம் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குனதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் அது நடுவுலையும் அந்த ஜனங்கள் தளர்ந்து போயிடக்கூடாது, அவங்க பலப்படுத்தப்பட்டு இன்னும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக ஒரு திரளான கூட்டம் எழும்பணும் அப்படிங்கிறத தான் பாரத்தோடு அந்த ஊழியத்தை அவங்க நிறைவேற்றினதை நம்ம பார்க்கிறோம். அவங்கள குறிப்பா சொல்லணும்னா சர்ச் பிளான்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சபைகளுக்கு வித்திட்டவங்க. நிறைய ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு எழுப்புதல் பாத்திரமாக அவங்க செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 3வது அவங்க செய்த உன்னதமான ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 18-26 இந்த வசனங்கள் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு மென்டோர்ஷிப் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி இருந்து நிறைய ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குகிற ஒரு உன்னதமான
முக்கியமான பணியை அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேரை கர்த்தருக்கென்று சீஷர்களாக அவங்க மாற்றினாங்களாம். அதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுல அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் சீரிய தேசத்துக்கு புறப்பட்டு அவர் கப்பல்ல ஏறி புறப்படுற பொழுது இந்த குடும்பமும் நாங்களும் உங்க கூட வர்றோம் அப்படின்னு சொல்லி ஊழியத்து நிமித்தமாக பவுல் கூட சேர்ந்து அவங்க டிராவல் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு மிஷன் பயணமாக இருந்துச்சு. சும்மா அவங்க போகல, அவங்க அந்த தேசத்துக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத தான் பின்னால நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன செய்றாங்க, அப்படி டிராவல் பண்ணி போகும்போது எபேசு அப்படிங்கிற பட்டணத்துல பவுல் அவங்களை அந்த ஃபேமிலி இருக்க சொல்லிட்டு, இந்த இடத்துல நீங்க கிறிஸ்துவின் பணியை செய்யுங்க, நான் மற்ற தேசங்களுக்கு கடந்து செல்றேன் அப்படின்னு சொல்லி பவுல் எருசலேம், அந்தியோகியா, கலாத்தியா இது போன்ற பட்டணங்களுக்கு கடந்து சென்று அங்க சீஷர்களை யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அவர்களெல்லாம் திடப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை அவர் கடந்து சென்று நிறைவேற்றினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா, இவங்க அந்த எபேசு பட்டணத்துல தங்கி அந்த இடத்துலயும் ஒரு சபையை ஏற்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அலெக்சாந்திரியா பட்டணத்துல பிறந்து அந்த இடத்துல அவங்க போனதுக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா அலெக்சாந்திரியா அப்படின்ற பட்டணத்துல பிறந்து வேதாகமத்துல தேர்ச்சி பெற்ற ரொம்ப பேச்சாற்றல் மிக்க சாதுரியமான ஒரு யூதன், ஒரு மனிதன் அந்த எபேசு பட்டணத்துக்கு வந்திருந்தான். அவரோட பேரு என்ன அப்படின்னா அப்பல்லோ அப்படிங்கிறது. அவரு ஒரு யூத மனிதனாக இருந்தாரு. கர்த்தருடைய வசனத்துல நல்லா தேர்ச்சி பெற்று இருக்க ஒரு தேவ மனிதனாக இருந்தாரு. கர்த்தருடைய மார்க்கத்துல அவர் உபதேசிக்கப்பட்டிருந்தார். எதெல்லாம் கர்த்தருக்கு எடுத்தது அப்படிங்கிறத நல்லா கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தாரு. யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை பற்றி மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதற்கு அடுத்து வந்த காரியங்கள், அது ஒருவேளை அபிஷேகமா இருக்கலாம், இன்னும் அடுத்தடுத்து நிறைய காரியங்கள் இருக்குல்ல, அது அவருக்கு சரியா தெரியல. ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல வைராக்கியமான ஒரு தேவ மனிதனாக இருந்தாரு. அப்ப இவர் யோவான் கொடுத்த பேப்டிசம் பற்றி மட்டும்தான் நல்ல நாலேஜோட அவர் இருந்தாரு. ஆவியில ரொம்ப அனலுள்ள மனிதன். நீங்க அந்த வசனத்துல வாசிங்களேன், அதுல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். ஆவியில அனலுள்ள மனிதனாகவும் கர்த்தருக்கு அடுத்தவைகளை என்ன செஞ்சாரு அப்படின்னா திட்டமும் தெளிவுமாக உபதேசித்து போதிக்கிற ஒரு மனிதனாக இந்த அப்பல்லோ இருந்தார். இவர் என்ன செய்யறாருன்னா அந்த எபேசு பட்டணத்துக்கு கடந்து வர்றாரு. அப்ப இந்த அப்பல்லோவை மீட் பண்ற ஒரு உன்னதமான மிஷன் பணிக்கு தான் இந்த ஃபேமிலி ஆக்கிலா பிரிஸ்கில்லா அனுப்பப்பட்டிருந்தாங்க. இதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றவும், இன்னும் இந்த எபேசு பட்டணத்துல அவங்க ஃபேமிலியில ஒரு வீட்டுல ஒரு திருச்சபைகளை ஏற்படுத்தி அங்க நிறைய ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் அடிப்படையில தான், அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் அவங்க பவுலோடு சேர்ந்து அவங்க கிளம்பி வந்திருந்தாங்க. அதுதான் தேவ திட்டமாக இருந்துச்சு. அப்ப இந்த அப்பல்லோன்னு சொன்னேன்ல, இந்த மனிதர் அந்த காலகட்டத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஜெப ஆலயத்துல அவர் பிரீச் பண்றாரு. அப்ப அவர் ரொம்ப தைரியமாக, ரொம்ப போல்டா அவங்க உபதேசிக்கிறத இவங்க 2 பேரும் கேட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஓ இவரு கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறத அவர் அடையாளம் கண்டு கொள்றாங்க இந்த ஃபேமிலி. உடனே என்ன செய்யறாங்க, இவரை தனியா போய் சந்திச்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா இன்னும் அதிகமாக தேவனுடைய மார்க்கத்தை பத்தி திட்டமும் தெளிவுமாக இன்னும் அதிகமாக அடுத்து கர்த்தர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, இன்னும் கடைசி காலத்தை பத்தின காரியங்கள் என்ன அப்படிங்கிறத, அபிஷேகம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவாக அவர்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அப்பல்லோக்கு உபதேசம் பண்ணி ஒரு உருவாக்குகிற ஒரு பணியை அந்த இடத்துல அந்த ஃபேமிலி செஞ்சுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்களுக்கு நிறைய காரியத்தை விவரித்து காண்பிருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி விவரித்து காண்பித்து அவரை உருவாக்குனாங்க. அப்ப இந்த அப்பல்லோ அப்படிங்கிறவரு தேவன் பயன்படுத்த போகிற ஒரு வல்லமையான பாத்திரம் அப்படிங்கிறத அந்த பார்த்த உடனே அவங்க பேச்சிலிருந்தே இந்த ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இவர் அப்பல்லோ அப்படிங்கிறவரு நிறைய ஜனங்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவங்க உடனே அந்த மனிதன் கிட்ட போய் அவங்கள உருவாக்குகிற பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது இவங்க செஞ்சது வெளியே தெரியல, பிஹைண்ட் த சீன்ஸ் தான் அவங்க பணி செஞ்சாங்க, பின்னால இருந்து தான் உருவாக்குனாங்க. ஆனா அப்படி உருவாக்குனதுனால இந்த அப்பல்லோ பின் நாட்கள்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக அநேகருக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுப்புதல் பாத்திரமாக இருந்தார். அதற்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். அப்ப இவங்க ஒரு பேக் போன் மாதிரி பின்னால இருக்கிற ஒரு கருவி மாதிரி இருந்து தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரங்களாக இந்த குடும்பம் இருந்துச்சு. அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய விசுவாசமும்
வைராக்கியமும் பல நல்ல ஊழியர்களை அதே போல தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷத்தை சுமந்து சென்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற எழுப்புதல் பாத்திரங்களாக அவங்க இருந்தாங்க. எல்லாவற்றிலும் அவங்க ரொம்ப பிளெக்சிபிளாக இருந்ததுனால தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தங்களை முழுவதுமாக அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ரோம்ல இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன், சரி ஓகே கொரிந்துலயே அப்படி நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்காம அவங்க எபேசுவுக்கு போனாங்க. இனி அடுத்து எங்கெங்கெல்லாம் பவுல் டிராவல் பண்ணாங்களோ அங்க போய் பிளெக்சிபிளாக அவங்க இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின குடும்பம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய ஊழியம் வெளியே தெரிகிற மாதிரி ரொம்ப பிரபலமாக நம்ம எல்லாருக்குமே தெரியல. பைபிள் வாசிச்சா கூட இவங்க செஞ்ச ஊழியம் ரொம்ப பிரபலமாக பேசப்படட்டா கூட இவங்க பின்னணியில மறைவா இருந்து எழுப்புதல் பாத்திரங்களாக தேவனுக்கென்று செயல்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவங்க சபைகளுக்கு வித்திட்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபவுண்டேஷனை போட்டவங்க இந்த ஃபேமிலி. சபைகளுக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது இவங்க செய்த உன்னதமான ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, சுவிசேஷத்திற்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்க துணிந்தவர்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க பவுலுக்கு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டர்ஸ் மாதிரி இல்ல, உயிரையும் கொடுக்க முன் வந்த ஒரு வைராக்கியம் உள்ள உடன் ஊழியர்கள் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல உபத்திரவங்கள் என்ன ஆகுது அப்படின்னா பெருகி கொண்டே வருகிறது. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் உபத்திரவம் இருக்கு, அது அப்படியே தொடர்ந்து கொண்டே வர்ற போது அந்த உபத்திரவங்களை கண்டு அவங்க தளர்ந்தோ சோர்ந்தும் போகல. எந்த இடத்துலையுமே அவங்க பின்னிட்டு திரும்பவே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தங்களை பலப்படுத்த யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து போகல. ஏன்னா பெர்சிக்யூஷன் டைம்ல உபத்திரவங்கள்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஐசோலேட் பண்ணப்பட்டாங்க, பிரிக்கப்பட்டாங்க. பவுல் வேற இடத்திற்கு கடந்து சென்றாரு. இப்படி பல சிச்சுவேஷன் வந்தா கூட தங்களை பலப்படுத்த யாருமே இல்லையே, பவுல் என் கூட இல்லையே அப்படிலாம் அவங்க யோசிக்காம கர்த்தருக்கென்று இறுதி வரைக்குமாக ஒரு வைராக்கியத்தோடையும் ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ஃபயரோட ஓடின தேவ குடும்பம் அப்படின்னு சொல்லிதான் இதை நம்ம சொல்ல முடியும். அநேக ஊழியர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குன ஒரு உன்னதமான பணியை அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம நடுவில் இல்லாட்டா கூட அந்த நாட்கள்ல அவங்க போட்ட ஃபவுண்டேஷன் ரொம்பவும் பெரிதானது. அவங்க ஒரு பில்லர்ஸ் மாதிரி ஒரு தூண்கள் மாதிரி இருந்து ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்லையும் இதை விட இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா எப்படிலாம் வைராக்கியமாக நின்றாங்க அப்படின்னு, இதை விட அதிக வைராக்கியம் உள்ள தேவ ஜனங்களை இந்த நாட்கள்ல கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்திற்கென்று தைரியமாக நிற்கிற தேவ பிள்ளைகள் அவருக்கு இன்னைக்கு வேணும். இந்த நாட்கள்ல நாம சந்திக்கிற போராட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 காரியம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆவியில குளிரும் இல்லாத அனலும் இல்லாத நிலை, இது ரொம்பவுமே ஒரு ஆபத்தான ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை தான் இந்த கடைசி நாட்கள்ல நாம சந்திக்கிறோம். நம்ம ரெவலேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல்ல 3ஆம் அதிகாரம் 16 இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம நீ இருந்த அப்படின்னு சொன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக அனுதினமும் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆனாலும் நம்ம எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எப்படி ஆக்கிலா பிரிஸ்கிலாவோட குடும்பம் எந்த இடத்துலையுமே அவங்க பின்னிட்டு திரும்பாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம வைராக்கியமாக நின்றாங்களோ, அதே போல இந்த கடைசி நாட்கள்ல நாமும் நிற்கணும் அப்படிங்கறத தான் இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். உலகம் நமக்கு நயங்காட்டினாலும் எந்த இடத்துலையுமே நம்ம சம்மதிக்க கூடாது. அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதவர்களாக நிற்கணும் அப்படிங்கறத தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே நம்ம அபிஷேகத்திலையும் விசுவாசத்திலையும் நிறைந்து கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி தீபங்களாக பிரகாசிக்கிற நெருப்புகளாக நம்ம இருக்கணும். ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு நான் வல்லமையா பிரகாசிச்சு எறிகிறேன், அடுத்த நாள் அணைந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதைத்தான் நம்ம ரொம்ப கவனமாக இந்த கடைசி நாட்கள்ல நம்ம பார்த்து கொள்ளணும். 2வது நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
உபத்திரவங்களோ இல்ல பிரிக்கப்படுதல் ஐசோலேஷனோ, அதே போல ப்ரெஷர்ஸ் சுத்தி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக இல்ல நம்முடைய சமூகத்து நிமித்தமாக ப்ரெஷரோ பயங்களோ இப்படி எது வந்தாலுமே கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக தங்கள் கழுத்தையும் கொடுக்க துணிந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா போல நாமும் நிற்கணும். இந்த கடைசி நாட்களை கண்டிப்பாக உபத்திரவங்கள் வரும், அது மாற்றவே முடியாது. ஆனா நம்ம எந்த இடத்துலையுமே பின்னிட்டு ஓடாதபடிக்கு வைராக்கியம் நிறைந்த தேவ பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கறத தான் கற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பவுல் இயேசுவே தேவன் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு அந்த இடத்துல திருஷ்டாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5-7 இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப யூதர்கள் எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு இவரை விரோதமாக தூஷித்து விரோதமாக எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ரொம்ப இல்ல பவுலையே எதிர்த்து நியாயாசனம் வரைக்கும் கொண்டு போய் தேவ தூஷணம் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லி விரோதமாக அத்தனை யூதர்களும் இருந்த போது இந்த அப்பல்லோ ஆவியில அனல் கொண்டு அந்த இடத்துல தைரியமாக பேசினான். இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங் தான் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட வைராகியம் நிறைந்தவர்களாக இந்த கடைசி நாட்கள்ல நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனாய கர்த்தர் இன்றுக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாட்கள்ல தேவன் தமக்கென்று உண்மையும் வைராக்கியமாக நிற்கிற தேவ பிள்ளைகளை தேடி கொண்டிருக்கிறார். நான் யாரையோ குறித்து சொல்லல, உங்களையும் என்னை குறித்து தான் சொல்றேன். இப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்த தேவ பிள்ளைகள் அவருக்கு வேணும். பெரிய ஊழியங்களை செய்கிற ரொம்ப பிரபலமான மனிதர்களை மாத்திரம் அல்ல, எழுப்புதலின் நெருப்பை சுமந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் நம்ம கர்த்தருக்கு தேவை இருக்கு அங்கெல்லாம் வல்லமையாக ஓடுகிற எளிமையும் சிறுமையுமான மறைவில் இருக்கிற தேவ ஜனங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவருக்கு வேணும். அவங்க நேம்லெஸ்ஸாக ஃபேஸ்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், பாதைகளை செவ்வை பண்ணிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனுக்கு அப்படின்னு சொல்லி வல்லமையாக பயன்பட போற பாத்திரங்கள், கடைசி கால தலைமுறைகளை பிறப்பிக்கவும் உருவாக்கவும் போகிற விதைகள் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை இன்று தேடிக்கொண்டிருக்கிறார். உபத்திரவங்கள் வந்தாலும் அதை கண்டு எங்கேயுமே நம்ம பயந்துராதபடிக்கு சுவிசேஷ அக்கினிய எழுப்புதலை நம்ம பரவ செய்யறதுதான் நம்முடைய உன்னதமான நோக்கமா இருக்கணும். எழுப்புதலுக்காக நம்ம வித்திடுகிறவர்களாக, எழுப்புதலை சுமந்து கொண்டு எல்லா இடத்திலையும் பரவ செய்கிற எழுப்புதல் பாத்திரங்களாக, எரிந்து பிரகாசிக்கிற தீபங்களாக இந்த கடைசி நாட்கள்ல அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்குகிற உன்னதமான பணிக்கென்று உங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் அப்படிப்பட்ட ஆயுதங்களாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமேன்.